ஹலோ ஆல், இதுதான் ஐஃபோன் 17. நான் இந்த ஐஃபோன் 17 பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஐஃபோன் 17ல என்னென்ன புதுசாக வந்திருக்கு, இந்த ஐஃபோன் 17 எப்படி இருக்கு, நீங்க இந்த ஐஃபோன் 17 வாங்கலாம் அப்படின்ற என்னோட கருத்தை உங்களிடம் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐஃபோன் 17ஓட டிசைன் பத்தி பேசலாம். டிசைன் அப்படின்னும் போது லாஸ்ட் ஜென்ரேஷன் ஐஃபோன் 16 மாதிரியே தான் ஐஃபோன் 17 இருக்கு. பின்னாடி பக்கம் பார்க்க முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனோட சைஸே கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கு. 6.1 இன்ச் ஐஃபோன் 16லேருந்து 6.3 இன்ச் ஐஃபோன் 17 டிஸ்பிளே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்பவுமே கொடுக்காத ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துட்டாங்க. 120 ஹெர்ட்ஸ்ன்ற ப்ரோ மோஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ரோ மோஷன் அப்படின்றது இது வரைக்கும் ப்ரோ சீரீஸ்ல மட்டும் கொடுத்திருந்த டிஸ்பிளே இந்த வாட்டி நார்மல் ஐஃபோன் 17லையும் ஆப்பிள் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ப்ரோ மோஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நான் ப்ரோ சீரீஸ் போகாததுக்கு காரணம் இந்த ப்ரோ மோஷன் தான். இப்போ இந்த ப்ரோமோஷன் ஐஃபோன் 17ல வந்தனால ப்ரோ சீரீஸ்க்கு போகணுன்ற அவசியமே நமக்கு தேவையில்லை. பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இது வந்து பர்சனல் தான், போக போக மேபி மாறலாம், ஏதாவது அப்டேட் வந்தால் அதை சரியாகலாம். ஐஃபோன் 17 ஐஃபோன் 15 ப்ரோ விட லைட்டாக ஸ்லோவாக இருக்குது. ஈவன் தான் ப்ரோமோஷன் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் மேபி ப்ரோ சீரீஸில் அது தெரியணும்னு ஆப்பிள் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது வந்து நான் நோட் பண்ணேன், மேபி நீங்கள் நோட் பண்ணாமல் கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பிரைட்னஸ் 1000 நிட்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜென் ஐஃபோன் 16ஓட டிஸ்பிளே பிரைட்னஸ் 2000 நிட்ஸ். பட் இப்போ ஐஃபோன் 17ஓட டிஸ்பிளே பிரைட்னஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3000 நிட்ஸ் வரைக்கும் போகும். இது வந்து கண்டிப்பாக நார்மல் டே டு டே யூசேஜில் தெரியுமான்னு கேட்டால் உங்களுக்கு வந்து ஐஃபோன் 16 யூஸ் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் ஐஃபோன் 17 வெயிலில் எடுத்துன்னு போகும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆப்பிள் வந்து சம்டைம்ஸ் வந்து டிஸ்பிளே வந்து லாக் பண்ணிடுறாங்க. மேபி ஃபோன் ஹீட் ஆனால் அப்போ மட்டும் உங்களுக்கு தெரியாது. பட் உங்கள் ஃபோன் ஹீட்லாம் அவ்வளோ நார்மலாக இருக்குன்னா உங்களோட டிஸ்பிளே பிரைட்னஸ் வெயிலில் செம்மையாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் வந்து வெளியில் நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா ஐஃபோன் 17ஓட டிஸ்பிளே பிரைட்னஸ் உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ ஆன்டி கிளார் அப்படின்றது ஐஃபோன் 17 சீரீஸில் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 17ல இங்கே லைட் அடிச்சதுன்னா கிளார் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது 16 விட. பட் நான் டெம்பர்டு போட்டு யூஸ் பண்ணுறேன். இந்த டெம்பர்ட்னால அந்த ஆன்டி கிளார் வந்து ஒர்க் ஆகாது ஒழுங்கா, அதனால வந்து இதை பற்றி பெருசாக கமெண்ட் பண்ண முடியல. பட் ஐஃபோன் 16 விட ஐஃபோன் 17 கிளாரில் நல்லா தான் இருக்குது டெம்பர்ட் போகிறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் செராமிக் ஷீல்ட் 2 கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில், பின்னாடி கிடையாது. ஃப்ரண்ட்டில் செராமிக் ஷீல்ட் 2 கொடுத்தனால இது வந்து 3 டைம்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வாங்கினதுலேருந்து ஒரே ஒரு வாட்டி கீழே போட்டேன், இது வரைக்கும் எதுவும் ஆகல. பட் போக போக சொல்கிறேன், நிறைய வாட்டி கீழே போட்டேன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஸ்க்ரீன் என்ன ஆகுது அப்படின்றத. சைஸ் வந்து 2 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் வெயிட் வந்து 7 கிராம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐஃபோன் 16 விட. ஓகே, நெக்ஸ்ட் கேமரா பற்றி போயிடலாம். கேமராவில் 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க அப்படியே ஐஃபோன் 16 கேமரா மாதிரி தெரியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கேமரா 48 மெகா பிக்சலாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க 12 மெகா பிக்சல்ல இருந்து. ஐஃபோன் 16ல ஒரு 12 ஒரு 48 இருந்தது. இதில் ரெண்டுமே 48 ஃபியூஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. இது மூலமாக எடுக்கிற ஃபோட்டோ கிளாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் வீடியோ கிளாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சினிமேட்டிக் மோட் அப்படின்னு போகும்போது இன்னமும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது அண்ட் 2x மோடில் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் எடுத்த சில ஃபோட்டோஸ் ஐஃபோன் 16 vs 17 கம்பேரிசன் உங்களுக்காக. ஹலோ ஆல், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6:05 ஆகுது. லைட்டாக இருட் ஆகிடுச்சு. பேக்ரவுண்டில் பேர்ட்ஸ் சவுண்ட்லாம் கேட்குன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஐஃபோன் 17 அண்ட் ஐஃபோன் 16 ரெண்டுத்துலேயும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பேக் கேமில் 17ல 2 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. 16ல உங்களுக்கு ஒரு 48 ஒரு 12 ஒரு ட்ரெயின் பின்னாடி போகுது. வாய்ஸ் எப்படி பிக் ஆகுது அப்படின்னு பாருங்கள். கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். 2 48 மெகா பிக்சலுக்கு அப்கிரேட் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் பார்த்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 விட ஐஃபோன் 17 நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ரியலாக இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னும் போது ஃப்ரண்ட் கேமரா தான். ஃப்ரண்ட் கேமரா 12 மெகா பிக்சல்லேருந்து 18 மெகா பிக்சல் கொண்டு வந்துட்டாங்க. இந்த 18 மெகா பிக்சல் நான் வீடியோ கால் பேசி பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஃபேஸ் டைம் பண்ணும்போது ஐஃபோன் 16 ப்ளஸ் வச்சிருக்கவன் ஜாயின் பண்ணியிருக்கான், நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ 17ல கிளாரிட்டி வேற லெவலில் இருக்குன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இன்ஸ்டண்ட்டாக ரெகக்னைஸ் பண்ணுற முடிகிற அளவு இந்த ஐஃபோன் 17ல ஃப்ரண்ட் கேமரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. ரொம்ப வருஷமா 12 மெகா பிக்சல் தான் இருந்தது. இப்போ வந்து ஐஃபோன் 17ல 18 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேற லெவலில் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா நிறைய யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்கிரேட் உங்களுக்கானது தான். ஸோ ஹலோ ஆல், ஃப்ரண்ட் கேமரா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். லெஃப்டில் இருக்கிறது வந்து ஐஃபோன் 16, ரைட்டில் இருக்கிறது ஐஃபோன் 17. இந்த 16 vs 17ஓட ஃப்ரண்ட் கேமரா ரியலாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா அப்படின்றத பாருங்கள். கலர்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு, கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கா பாருங்கள். நைட் மோடில் பெட்டராக தான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இந்த ஐஃபோன் 17 எடுக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் சென்டர் ஸ்டேஜ் கேமரா அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுத்துனே இருக்கும் போது பக்கத்தில் யாராச்சும் வந்து நின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஜூம் அவுட் ஆகும். அவங்க நவுந்து போயிட்டா அதுக்கேற்ற மாதிரி அதுவே ஜூம் இன் ஆகும். இதுதான் இந்த சென்டர் ஸ்டேஜ்ன்றது. இது ஆல்ரெடி மேக் ஓஎஸ்ல இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே
அட் டைமில் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். இது ரொம்ப நாளாக இந்த ஃபீச்சர் ஐஃபோனில் எல்லாம் வந்தது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவை எங்கே வேணாலும் வச்சுட்டு 4 கார்னரில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். அந்த கார்னர்லேயே அப்படியே போஸ்ட்டில் வீடியோ வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி பற்றி பேசிடலாம். பேட்டரி அப்படின்னும் போது சார்ஜிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். 40 வாட்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணால் 50% 20 மினிட்ஸில் வந்து ஆகும். லாஸ்ட் 16 வந்து 30 மினிட்ஸில் ஆகும். 10 மினிட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். பட் 40 வாட் சார்ஜர் இன்னும் ஆப்பிள் கொடுக்கவே இல்லை. நான் ட்ரை பண்ணது வந்து 30 வாட் சார்ஜர் மேக்புக் கொடுத்தது. அந்த 30 வாட்லேயே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஆகுது. 40 வாட் சார்ஜர் நான் ஆப்பிள் ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணோன்னே அதை வாங்கி யூஸ் பண்ணி அதை பற்றி நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு 30 வாட் சார்ஜரில் செம ஃபாஸ்ட்டாக ஆகுது. ஸோ சார்ஜ் ஒரு 20 மினிட்ஸ் போட்டாலே 50% ஆகும் அப்படின்றது வந்து ரொம்ப அட்வான்டேஜ். ஓகே, இப்போ சார்ஜ் எவ்வளோ நிற்கிது அப்படின்றத பேசலாம். ஐஃபோன் 16 விட ஐஃபோன் 17 பேட்டரி வந்து எனக்கு ரொம்பவே நல்லா நிற்கிது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலையில் ஃபுல் சார்ஜ் போட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னா ஈவினிங் நைட்டு 8:30 வரைக்குமே எனக்கு வந்து ஒரு 30 அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே நல்லா சார்ஜ் நின்னுது. இந்த பேட்டரி பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஃபுல் வீடியோவில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். ஒரு 20% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். இதோட ஃபுல் ரிவ்யூக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடி சீக்கிரத்தில் ஃபுல் ரிவ்யூ போடுறேன். இது இல்லாமல் என்னென்ன எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளூடூத் 6 கொடுத்துருக்காங்க, பெட்டர் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் ஐஃபோன் 16 128 GB 80,000 ரூபீஸ்க்கு பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஐஃபோன் 17 256 GB 83,000 பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் 80,000 தான். ஏன்னா டாலர் லாஸ்ட் இயர் 83.3 இருந்தது, இப்போ 87.3 இருக்குது. அந்த ருபீஸ் டிஃபரன்ஸ் தான் $800. அதனால தான் 83 ஆயிருக்கே தவிர அவங்க வந்து அதே $799 தான் யூஎஸ்ல வச்சிருக்காங்க. அது வந்து இங்கே டாலர் இன்க்ரீஸ் ஆனனால இருக்கும்னு நினைக்கிறேன். 10,000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தா 256 GB கிடைக்கிறத இந்த வருஷம் 80,000லேயே உங்களுக்கு 256 GB கொடுத்துட்டாங்க. இது வந்து சமமும். அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படும். நீங்கள் கன்ஃபியூஷனே இல்லாமல் 256 GB ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் பிடிக்காத விஷயங்கள் USB 2.0 தான் கொடுத்துருக்காங்க, 3.0 கொடுக்கல. நான் வந்து பெருசாக கேபிள் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவன் இல்லை. ஏர்ட்ராப்பில் தான் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதனால இது வந்து எனக்கு பெரிய ஃபீச்சராக படலை. இந்த சினிமேட்டிக் வீடியோவில் நான் பார்க்குற விஷயங்கள் இன்னமும் பிளர் வந்து ப்ரோ சீரிஸ்ல பெட்டரா இருக்கு. இதுல வந்து ஒரு வெயிட் ஃபீல் ஆகல. இதே ப்ரோ சீரிஸ்னா ஒரு வெயிட்டா இருக்கும், அது கொஞ்சம் ப்ரீமியம்னஸ் ஆட் பண்ணுது. அந்த 2 விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா தெரியுது. நிறைய பேருக்கு வெயிட்டா இருந்தா பிடிக்காது. பட் நான் ப்ரோ சீரிஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த நான் ப்ரோ யூஸ் பண்றதுனால எனக்கு இது வந்து ஃபீல் ஆகுது. போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். ஃபுல் ரிவ்யூல இதை பத்தி நான் ஆட் பண்றேன். ஓகே, நான் யூஸ் பண்ண இந்த 4-5 நாள்ல ஸ்கிராச்சஸ் ஏதாச்சும் ஆச்சானா கண்டிப்பா ஆகல. டிஸ்பிளே சூப்பரா இருக்கு, பேக்ல சூப்பரா இருக்கு, சைட்ஸ்ல சூப்பரா இருக்கு. நான் ஒரு வாட்டி கீழேயும் போட்டேன், எதுவும் ஆகல. கேமரா எதுவும் ஆகலை. நான் கேமரா ப்ரொடக்டர் இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறேன். ஆல் குட் ஃபார் 17 சீரிஸ். 17 ப்ரோ சீரிஸில் தான் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அந்த அலுமினியம்னால. ஓகே, ஷுட் யூ பை திஸ் ஐஃபோன் 17 அப்படின்னா எஸ், கண்டிப்பாக. இந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் சேலில் 16 ப்ரோ வாங்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே இந்த 17 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மிஸ் அவுட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு தேர்ட் கேமரா தான். பட் அதுக்கு பதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 18 மெகாபிக்சல் கேமரா கிடைக்குது, ஹையர் பிரைட்னஸ் கிடைக்குது, ஒரு இயர் எக்ஸ்ட்ரா அப்டேட் கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது ஓவராலாக நல்லா தான் இருக்குது. 8 GB RAM தான் கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஏஐ ஃபீச்சர்ஸ்க்கு 8 GB மினிமம் தேவை அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதனால 8 GB கொடுத்துருக்காங்க. பட் இதே ப்ரோ சீரிஸ்லாம் 12 GB கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நான் ப்ரோ ஐஃபோன்லேயே ப்ரோ சீரிஸில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துட்டாங்க. இதில் வெறும் லாகில் வீடியோ எடுக்க முடியாது, அது மட்டும் தான் இப்போ பண்ண முடியாது. அண்ட் வந்து 4x ஜூம் 8x ஜூம்லாம் சொல்கிறாங்க, அது பண்ண முடியாது. மற்றபடி எல்லாமே இதில் பண்ண முடியும். நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ஐஃபோன் தெரியுங்க, 77,000 ரூபீஸ் அரௌண்ட் உங்கள் பட்ஜெட் இருக்குன்னா ஐஃபோன் 17 கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணலாம். நான் எப்படி இதை 30,000 கம்மியாக வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோவை இங்கே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், என்னோட அன்பாக்சிங் வீடியோ அதில் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி உங்களோட பழைய டிவைஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.